ஐயோ டெய்லி ஒரு ரேட்டு. கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து கொள்ளையோ கொள்ளை பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. நிமிடத்துல பணம் தராங்க, ஒரு செகண்ட்ல பணம் தராங்க. நகையை வாங்கறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம், நகையை வைக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம், நகையை அடமான வைக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம். லலிதா ஜுவல்லர்ல நாட்டில் இன்னைக்கு தங்கத்தினுடைய விலை கண்ணு பிதுங்கிற அளவுக்கு விலைங்க போயிட்டு இருக்கு. ரேட்டுங்க டெய்லி ஒரு ரேட்டு, காலைல ஒரு ரேட்டு, மத்தியானம் ஒரு ரேட்டு, சாயந்தரம் ஒரு ரேட்டு. காலைல இறங்குது, மத்தியானம் ஏறுது, சாயந்தரம் டபுளா ஏறுது, இல்லைன்னா காலைல இறங்குது, சாயந்தரம் டபுளா ஏறுது. இதுல டிவியில விளம்பரங்களை கொடுக்கறாங்க பாருங்க, அநியாயமான விளம்பரங்களை கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்குறாங்க விளம்பரங்கள்? தங்கமாக தங்க மயிலுக்கு வாங்கன்றாங்க. பிரபல சினிமா நடிகை எல்லாம் அதுல ஆட்ல வராங்க. அது இல்லாத நம்ம லலிதா ஜுவல்லரி வாங்க 0% இன்ட்ரெஸ்ட், லலிதாவுக்கு வாங்க, வெயிட்ட பாருங்க, உங்க எஸ்டிமேட்டை பாருங்க அப்படின்னு அவரு ஒவ்வொரு மாடல் விளம்பரங்கள் அவரு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சரணா ஸ்டோர்ஸ்காரன் அவன் ஒரு பக்கம் விளம்பரம், ஜிஆர்டி ஒரு பக்கம் விளம்பரம். இப்படி கணக்கு வழக்கில் ஜுவல்லரிங்க பல விளம்பரங்களை கொடுத்து தங்க நுகர்வோர்களை பெண்களை வந்து இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு நடுப்புற வாங்கின தங்கத்தை உடனடியா விற்கணுமா, மணி கோல்டுக்கு வாங்க, அத்திகாவுக்கு வாங்க, இன்னும் சில கோல்டு கம்பெனி எல்லாம் இருக்கு, நிமிடத்துல பணம் தராங்க, ஒரு செகண்ட்ல பணம் தராங்க அப்படின்றாங்க. இந்த அத்திகா கோல்டு விளம்பரத்துல ராதிகா பேசுறாங்க. அட்டிகா கோல்ட் கம்பெனில உங்க தங்க நகைகளை அன்னைக்கு ஆன்லைன் ரேட்டுக்கே வாங்கி உங்களுக்கு ஒரே நிமிஷத்துல பணமா கொடுத்துருவாங்க. இன்னுமா பேசுறாங்க. ஒரு செகண்ட் வாங்க கொடுங்க, ஒரு நிமிஷத்துல உங்க பணத்தை வாங்கிட்டு போங்க. இன்னைக்கு மார்க்கெட் விலை என்னவோ அதே வேலைன்னு சொல்றாங்க கிராமுக்கு. ஆனா நடக்கிறது என்னன்னா, அத்திகா அந்த தங்க விற்பனை மையத்துக்கு போய் ஒரு 4 கிராம் புள்ளி 153 ml மில்லி விற்க கொண்டு போறோம். நானே போறேன், இதை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நானே போய் ஒரு மோதிரத்தை கொடுத்து சென்னை வலசரவாகத்தில் இருக்கிற அத்திகா கிளையில வைக்கிறோம். போனது என் டிரைவர் தான் அமிச்ச மேல, சார் உங்க செல்போனுக்கு ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர்ல இருந்து ஆமா வந்திருக்கிறோம் கொண்டிருக்கோன்னு சொல்லணும், உங்க ஆதார் கொடுக்கணும்ன்றாங்க. சரி ஆதாரம் கொடுக்குறேன். போன் வருது, அத்திகா ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து பேசுறோம், நீங்க நகை வாங்க பண்ண வந்திருக்கீங்க, என்ன அவங்க நகை எத்தனை கிராம் கேட்குறாங்க. 4 கிராம் 153 மில்லிகிராம்னு சொல்கிறோம். எங்கள் மேனேஜர்லாம் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, அது திருப்தியாக இருந்தால் செய்யுங்க சார்னு சொல்லி வைக்கிறாங்க. அலுவலகத்துக்கு நான் போகிறேன், வெப் கேமராலாம் இருக்குது அந்த அலுவலகத்தில். போகிறோம், ஆதார் கார்டை பார்க்குறாங்க, வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. சார் சிஸ்டம் ரேட்டு ஒரு ரேட்டு, சிஸ்டம் ரேட்டு ஒரு ரேட்டு. இன்னைக்கு ஜிஆர்டியினுடைய ரேட்டு அவங்களே சொல்றாங்க, ஜிஆர்டியினுடைய ரேட்டு 14,000 ரூபாய் கிராமுக்குன்றாங்க. எங்க சிஸ்டத்துல வந்து 44,000 ரூபாய் தான் வருது. நீங்க ஓகேனா நெகோசியேஷன் பண்ணி இன்னொரு 3,500 ரூபாய் போட்டு 47,500 ரூபாய் தரேன்றாங்க. இந்த அம்மா ராதிகா என்ன சொல்லுது, அதே விலைக்கு எடுத்துப்பாங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதே விலைக்கு எடுத்துப்பாங்க, ஒரு நிமிஷத்துல பணம் சொல்றாங்க. இப்படி கவர்ச்சிகரமான விளம்பரங்களை கொடுத்து கொள்ளையோ கொள்ளை பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. அதுல நம்பர் 1 அத்திகாவா இருக்கு. மணி கோல்டுலயே எடுத்துருக்கோம், மணி கோல்டுலயே எங்க ஆளுங்களை அமைச்சு வச்சு வாங்கி அதிகாரப்பூர்வமாக வெளியிடணுன்றதுக்காக. ஏன்னா கோல்டு கம்பெனி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் அடிச்சுக்கிறது? இதெல்லாம் வந்து மக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கோல்டினுடைய காசெல்லாம் விலை ஏறிடுச்சுன்னா இவங்க நடுப்புற அடிச்சுக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க அத்திகா கம்பெனி இருக்கு.
பார்த்துங்க என்ன நடக்குதெல்லாம் பாருங்க. எப்படிலாம் ஆடம்பர விளம்பரங்களை கொடுத்து ஜனங்களை மக்கள் பணத்தை பகல் கொள்ளை அடிக்கிறாங்க. காவல்துறை இந்த மாதிரி அசிகா மாதிரி போலி விளம்பரங்களை கொடுத்து இப்படிலாம் கொள்ளடிக்கிற நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா, பொருளாதார குற்றவியல் வழக்கெல்லாம் பதிவுமானு எதிர்பார்க்குறாங்க சமூகங்கள் அனைவரும். நாமும் அதையே பின்பற்றுவோம், எதிர்பார்ப்போம் என்ன நடவடிக்கை என்று. இது தங்கத்தை விற்கிறது. இன்னொன்று தங்கத்தை அடமானம் வைக்கிற குரூப் ஒண்ணுங்குது, முத்தூட் காஸ். இது நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி புக்கில் எழுதினேன். முத்தூட் பேங்கர்ஸ்லாம் ஆர்பிஐ சட்டத்துல கிடையாது. முத்தூட் பேங்க்ஸ் ஆர்பிஐ சட்டத்துல கிடையாது. தாலுகா ஆபீஸ்ல மார்வடி வச்சு வாங்குறான் பத்தியா லைசன்ஸ், அந்த லைசன்ஸை வச்சுக்கிட்டா அந்தந்த ஊர்ல பண்றாங்கன்னு சொல்லி அடிச்சேன். நான் திவாலாக போது மக்கள் நகையெல்லாம் சொல்லி அடிச்சேன். எல்லாம் 3 நாள்ல நகைகள்லாம் செய்தியை பார்த்து ஒரு 50% பேர் நகைகளை மீட்டாங்க. அந்த நிறுவனம் என்கிட்ட வந்தது, கேரளா தலைமையிடமாக கொண்டு வந்தாங்க. அண்ணன் தம்பிங்க 2 பேர் நிறுவனத்தில். ஏன்னா நீங்கள் லைசன்ஸ் தான் பண்ணுங்க, அவனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு. அதில் தான் முத்தூட் காப்ஸு முத்தூட்டுன்னு ஒன்று வந்தது. பேங்கர்ஸை கட் பண்ணாங்க. இவனுங்க எப்படி தெரியுமா, நகைக்கு 85% துட்டு கொடுத்துருவானுங்க. நகையினுடைய மதிப்புக்கு 85% துட்டு கொடுத்து 90 நாள் ஆன பிறகு நகையால விட்டாச்சுடுவானுங்க. இவனுங்கள மாதிரி சில பேர் இப்படி கொள்ளடிக்கிறானுங்க. நகையை வாங்கறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம், நகையை வைக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம், நகையை அடமான வைக்கிறதுக்கு ஒரு கவர்ச்சிகரமான விளம்பரம். இப்படி கவர்ச்சியிலேயே பார்த்து பார்த்து சினிமா நடிகங்க லட்சக்கணக்கில் பணம் வாங்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க மீது தான் வழக்கு தொடரணும். அவங்கள பார்த்து தான் பொம்பளைங்க போய் ராதிகாவே சொல்றா அப்படின்னு சொல்லி போய் மாட்டிக்கிறாங்க. மக்கள் விழிப்புடன் இருந்தா எல்லாம் விழிப்புடனே இருக்கும். பார்ப்போம் அடுத்த காணொளி.